குழந்தைகளை வளர்க்கிறோமா வளர்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட வந்து முடிச்சோம். அதுல வந்து பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட தேவைப்படலாம் ஃபுட்டு. சில குழந்தைங்களுக்கு நல்ல காய்கறிகள் கொடுக்குறேன், கீரை கொடுக்குறேன், முட்டை கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அதுதான் வந்து உடலில் சக்தியா மாறுது. நீங்க மீதி அனைத்துமே கழிவுகளா மாறுது. நம்ம உடம்பு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. ஒரு செல்ஃப் ரிலையண்டா மாத்துறாங்க. மீன் குடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதேதான் குடிச்சு தரல. கல்யாணத்துக்கு முன்பு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் உடலாலையும் மனதாலையும் சின்ன ஒரு விஷயம் தான் மாறும் ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு வேலை காசு வரலன்றதுனால வீட்டுல வேலை செய்யறவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வேலை பாக்குற, ஏன்னா சம்பாதிக்கிறவங்க தான் வேலை பாக்குறாங்க, சம்பாதிக்காதவங்க வேலை பாக்குறன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுடைய விளைவா கூட. அப்ப என்னமா சொல்றீங்க, குழந்தைகள் வளர்க்கிறோமா வளர்கிறார்களா? வணக்கங்க, வெல்கம் டு தி எபிசோட் ஆஃப் குழந்தை வளர்ப்பு பார்ட் 3. எபிசோட் 1 and 2க்கு ரொம்ப பெரிய வரவேற்பு கிடைச்சதுங்க. அது ரொம்ப பெரிய தேங்க்ஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிருக்கீங்க, நிறைய ஷேர்ஸ், கமெண்ட்ஸ், லைக்ஸ். இதுல இருந்து எங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுன்னா, இதுதான் நீட் ஆஃப் த ஹார், ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நம்ம எல்லாருக்குமே தேவைப்படுறது அப்படின்றது புரிய வந்தது. நம்ம இப்போ ஸ்ட்ரெயிட்டா எபிசோட் 3க்குள்ள போலாம். சொல்லுங்கம்மா, என்னமா நம்ம பேசலாம் இன்னைக்கு? ஆமா, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நம்ம எபிசோட் 2ல வந்து குழந்தைகளை வளர்க்கிறோமா வளர்கிறார்களா அப்படின்ற ஒரு கேள்வியோட வந்து முடிச்சோம் இல்லைங்களா? அது வந்து நம்ம அதை பத்தி இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். வளர்க்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்மளுடைய இன்ஃப்ளூயன்ஸ்ல அந்த பிள்ளைங்களை வளர்க்கறது, நமக்கு என்னெல்லாம் தெரியுமோ, நம்ம எதெல்லாம் கரெக்டா நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது போல அதை வளர்க்கறது. வளர்க்கிறோம் அப்படின்னா அதுவும் 2ஆ பிரியும். எப்படின்னா உடல்ல வளர்க்கிறோமா மனதுல வளர்க்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுடைய உடலால் வளர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உடலுக்கு முக்கியத்துவம் தரது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நல்ல உணவு கொடுக்கறது, டைமுக்கு உணவு கொடுக்கறது, ஸ்ட்ரென்த்தான உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த உணவுகள் அப்படின்னும் போது எங்க போய் அது நிற்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அந்த உடலை வளர்ப்பது. உடல் வளர்க்கறதுன்னா நல்லா ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், என் பிள்ளை நல்லா பப்ளியா இருக்கணும். அதனால வந்து இதெல்லாம் என் பையனுக்கு நான் வந்து வேக வச்ச உருளைக்கிழங்கு கொடுக்குறேன், வேக வச்ச கேரட் கொடுக்குறேன், அப்புறம் ஜூஸ் கொடுக்குறேன், அப்புறம் சூப் கொடுக்குறேன், அப்புறம் நட்ஸ் எல்லாம் போட்டு நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன், நல்ல காய்கறிகள் கொடுக்குறேன், கீரை கொடுக்குறேன், முட்டை கொடுக்குறேன் அப்படின்றதெல்லாம் வந்து அவங்களுடைய உடலை வளர்ப்பதற்கானது. அதுதான் வந்து நம்ம 90% வந்து குழந்தைகள்ல பண்ணிட்டு இருக்கிறோம். சின்ன பிறந்ததுல இருந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம், வளர்க்கிறோம் அப்படின்னு நான் இதை தான் சொல்றேன் நான். ஸோ உடலை மட்டும் வளர்க்கிறோம், மனதை வளர்க்கிறோமா? மனதை எப்படி வளர்க்கறது? மனது உனக்கு குழந்தைக்கு இருக்கா? கட்டாயமா இருக்கு. எப்பல இருந்து இருக்கு? பிறக்கும் போதுல இருந்தே இருக்கு, மனதுன்றது இருக்கு. மனது இல்லைன்னா அது சிரிக்காது இல்ல. நம்ம போய் பேசணும்னா உடனே அதுக்கு வந்து அது ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும், சிரிக்கும். சோ நம்ம சிரிச்சா அது சிரிக்கணும்ன்றது அதுக்கு தெரியும். அப்புறம் நிறைய இந்த வீடியோஸ் எல்லாம் கூட பார்ப்போம், யூடியூப் வீடியோல பிள்ளைய வந்து மிரட்டுற மாதிரி பார்ப்பாங்க. சின்ன பிள்ளை அது வந்து மிரட்டுற மாதிரி, என்ன பாக்குற என்ன பண்ற அப்படின்னும் போது ஒண்ணு ஓன்னு அழ ஆரம்பிக்கும். சோ அதுக்கு சிரிக்கவும் தெரியுது, அழவும் தெரியுது. நம்மளுக்கு என்ன நம்ம சொல்ல வரோம் அப்படின்றது ரொம்ப அழகா அது எடுத்துக்குது. சோ அதுக்கு மனம் இருக்குது அப்படின்றது இந்த வழியா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். மனம் முக்கியமா, மனதையும் சேர்த்து நம்ம வளர்க்கணுமா அப்படின்னு சொல்லி சொன்னா கண்டிப்பாங்க மிக 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 அவசியமான ஒரு விஷயம் மனதை வளர்ப்பது, மனதை ஆரோக்கியமாக வளர்ப்பது. அவங்களுக்கு தேவையான சப்போர்ட், கான்பிடென்ட், மகிழ்ச்சி, இது எல்லாத்தையுமே அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பெரிய கடமை நம்மளுக்கு இருக்குது. அது போல இப்ப மனதை எவ்வாறு வளர்க்கலாம்? சின்ன பிள்ளையில இருந்தே, குழந்தையில இருந்தே அதனுடைய மனதை எவ்வாறு வளர்க்கலாம்? உடலை வளர்க்கறதுக்கு நிறைய பேருக்கு தெரியும். அப்புறம் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, அம்மா எப்படி வந்து ஃபுட்டு கொடுக்கணும், அது வந்து நீங்க சொல்லுங்க, ஸ்ட்ரென்த்தி ஃபுட்டா நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன், அது வந்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அந்த எபிசோட் பேச பேச அது உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் அதுக்கும் உங்களுக்கு வரேன், அந்த கேள்விக்கான விடைக்கும் நான் வரேன். நான் இதுல வந்து உடலால வளர்க்கறதுக்கான ஃபுட் எல்லாம் நம்ம கொடுத்துடுறோம். அந்த
குழந்தை வந்து சாப்பிட்ற முறை பத்தி நம்ம இந்த எபிசோட்லயே பேசணும். போனை கொடுத்துட்டு அதுக்கு ஃபீட் பண்றோமா, அதுக்கு பிடிச்சி நம்ம ஃபீட் பண்றோமா, அதுக்கு பிடிச்ச உணவு அதை எடுத்துக்குதா, அதுவே எடுத்துக்குதா அப்படின்றத பத்தி எல்லாம் நம்ம நிறைய பேசணும். அதுல ஒரு அளவுன்னு ஒண்ணு இருக்குது இல்லையா? நம்ம வந்து இப்ப பிறந்த குழந்தைக்கு 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை பால் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லி அனுப்பி விடுவாங்க. எங்க வீட்டுல எல்லாம் எங்க பெரியவங்க நாங்க பிள்ளைங்களை வளர்க்கும் போது எங்களுக்கு சொல்லி கொடுத்தது இந்த மாதிரி 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுலாம் சொல்ல, அது யூரின் போயிடுச்சுன்னா பால் கொடுன்னு சொல்லுவாங்க. சோ அதுக்கு டைஜஸ்ட் ஆயிடுச்சு, வயிறு காலி ஆகுறது, அந்த யூரின் போகும்போது அதுக்கு வயிறு காலி ஆயிடும். சோ வந்து அதுக்கு ஃபீட் பண்ணுங்க. நல்ல ஐடியா இது ஏன் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, 2 hours once அப்படின்றது எல்லா குழந்தையும் ஒரே மாதிரியான குழந்தை இல்ல. முதல்ல அந்த புரிதலுக்கு நம்ம வரணும். எல்லாருமே இண்டிவிஜுவல்ஸ் தான். பிறந்த குழந்தையில இருந்து உலகத்துல இருக்கும் அனைவரும் இண்டிவிஜுவல்ஸ் தான். அப்போ பொதுமைப்படுத்துதல் அப்படின்றது இந்த இடத்துல நான் விட்டுணும்னு நினைக்கிறேன். கட்டாயமா. அப்போ 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எல்லா பிள்ளைங்களுக்கும் கொடு அப்படின்னா, ஒரு குழந்தைக்கு 2 மணி நேரம் இல்லைங்க, 1 மணி நேரத்துல கூட தேவைப்படும். அதுக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து ரொம்ப நல்லா வேலை பார்த்திருக்கோம். கண்டிப்பா இல்லையா? நம்மளே அதுலயே சொல்லியிருக்கோம், கருவின் மூலமா இந்த ஹெரிடிட்டியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதுல வந்து பார்க்கும்போது சில குழந்தைங்களுக்கு 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட தேவைப்படலாம் ஃபுட்டு. சில குழந்தைங்களுக்கு 3 மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட ஃபுட்டு தேவைப்படலாம். அந்த பால் வந்து தேவைப்படலாம், அதனுடைய பசியை பொறுத்து. அப்போ அந்த 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அப்படின்ற ஒரு மணியை வச்சு நம்ம பிள்ளைய வந்து பால் கொடுத்து பழக்கணும் அப்படின்ற அவசியமே இல்லைங்க. அதுக்கு பசி எடுத்தா நம்ம கொடுக்கலாம், அது அழுதா நம்மளுக்கு கொடுக்கலாம், அதுக்கு தேவைப்பட்டா அது கொடுக்கலாம். இல்ல நம்ம பெரியவங்க சொன்ன மாதிரி அது யூரின் போயிடுச்சுன்னா அதுக்கு வயிறு காலி ஆயிடுச்சு, சோ அதுக்கு பசி எடுக்கும், நீ கொடுன்னு சொல்லலாம். கண்டிப்பா, ஏன்னா இதை பொதுமைப்படுத்த முடியாது. இப்ப அப்படி நீங்க அந்த கான்செப்ட் நம்ம பார்த்தோம்னா எல்லாருமே எல்லா குழந்தையுமே 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா யூரின் போனோம்ல. சோ அப்போ ஒரு ஹியூமனை நம்ம பொதுமைப்படுத்தும் போதே அந்த கான்செப்ட் உள்ள நம்ம அங்கதான் ஃபெயில் ஆகுறோம். அதேதான். அதாவது இப்ப நமக்கு எல்லா விதமான மெடிக்கல் சிஸ்டமா இருக்கட்டும், இல்ல இப்ப நம்ம பண்ணக்கூடிய டிஸ்கஷனா இருக்கட்டும், பக்கத்து வீட்டு குழந்தை நாங்க அந்த அம்மா பண்ணாங்க, சோ அதே நானும் பண்ணேன், ஆனா எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. நிறைய தாய்மார்கள் அந்த ஒரு டவுட் இருக்குது, எப்படி அந்த அம்மா சக்சஸ்ஃபுல் ஃபார்முலாவா இருக்கு, என் குழந்தைக்கு அது ஒரு ஃபெயிலியர் ஃபார்முலாவா இருக்குன்னா அதோட முக்கிய ரீசன் பொதுமைப்படுத்துதல் தான். அதுதான் நான் சொல்ல வரேன். அப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலா தான் ஒரு குழந்தைய பார்க்கணும், அதுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அந்த குழந்தைக்கு கொடுக்குறோம்னா அதுக்கு தேவையே படாத அளவுக்கு அதுக்கு உணவு கொடுக்கறது கூட ஒரு வித வயலன்ஸ். கண்டிப்பா, அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நம்ம வந்து பிள்ளைங்களை வந்து எல்லாரையும் பொதுமைப்படுத்தி இப்படிதான் அப்படின்னு நம்ம வளர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அதுக்கு என்ன தேவைப்படுதுன்னு அதை அப்சர்வ் பண்ணாவே போதுமானது. அதே போல வந்து நம்ம குழந்தைகளுடைய மனதை வளர்க்கும் ஒரு விஷயத்துல அவங்களுக்கு பிடிச்சி அவங்க எவ்வளவு உணவு சாப்பிட்றாங்களோ அந்த உணவோட நம்ம நிறுத்திக்கலாம். நம்ம ஒரு கப்புல வந்து ஒரு சாப்பாடு எடுத்துன்னு வந்துட்டா அதை வந்து கடைசி வாய் வரைக்கும் ஊட்டியே ஆகணும், கடைசி வரைக்கும் அது வழிச்சு சாப்பிட்டே ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து கட்டாயப்படுத்தவும் கூடாது. நான்லாம் எப்படி உணவு சாப்பிடுவேன்னா, எனக்கு வந்து ஒரு லிமிட் உணவு சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன ஒரு ஏப்பம் போல வரும், வந்ததுன்னா எனக்கு போதுமானது அப்படின்றது நான் ஒரு புரிதல்ல வச்சிருக்கேன். எனக்கு போதும், அப்போ வந்து எனக்கு வந்து இது போதுமானது அப்படின்ட்டு அதோட நிறுத்திடுவேன். அந்த வாயோட நான் சாப்பாடு நிறுத்திடுவேன். இல்ல போதும், நமக்கு இதுவே போதுமானது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் ஒரு அளவு தேவைப்படும். அந்த அளவு நம்ம கொடுத்தாலே போதுமானது. அந்த அளவுக்கு மீறிய ஒரு உணவு கூட ஒரு தீவிரவாதமா ஒரு வயலன்ஸா மாறுதுன்னு சொல்றீங்க இல்லைங்களா? அப்போ நம்மளையே வந்து இப்ப நம்மளால ஒரு 3 இட்லி தான் சாப்பிட முடியும்னா, நீ 5 இட்லி சாப்பிட்டு ஆகணும்னு ஒரு வீட்டுல நம்ம விருந்தாலேயே போன பிறகு நம்மள கம்பல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவே நம்மளுக்கு வந்து கஷ்டமா இருக்கும். இது இப்படி வந்து நம்ம மாட்டிக்கிட்டுமா, நம்மள வந்து சாப்பிட வச்சுட்டாங்களா, அப்புறமா நம்ம அன்னைக்கு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த உணவால நம்ம அவஸ்தைப்படுவோம். எப்போ எனக்கு வந்து இந்த இவ்வளவு உணவு எனக்கு ஏத்துக்காது. இதை தாங்க நான் குழந்தைக்கும் சொல்ல வரேன். நம்ம வந்து இப்ப இருக்கிறவங்களுடைய உணவு முறை எப்படி இருக்குன்னா, நம்ம 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை எப்படி பால் கொடுத்தணும்னு சொல்றோமோ அந்த மாதிரி கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்க, ஒரு வயசு குழந்தைங்க, ஒரு 9 மாச குழந்தைங்க, அந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை உணவு கொடுத்துட்டே இருக்கணும், 1 மணி நேரத்துக்கு ஒரு முறை உணவு கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டா இது எப்படியோ பரவி இருக்குங்க. அது எப்படி பரவுச்சுன்னு எனக்கு தெரியல. நாங்க பிள்ளைங்களை வளர்க்குற காலம்லாம் 3 வேளை தான் சாப்பாடு ஊட்டுவோம். எப்படி நம்ம பெரியவங்க எப்படி சாப்பிடுறாங்களோ அந்த மாதிரி 3 வேளை தான் ஊட்டுவோம். குழந்தைங்க நல்லா தான் இருந்துச்சு, இப்போ ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க, இப்பவும் ஆரோக்கியமா தான் இருக்கிறாங்க, எந்த ஒரு ப்ராப்ளமும் வந்ததில்லை. அத்தனை வேலை உணவு வந்து அவசியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நான் இல்லைன்னு தான் சொல்லுவேன். என்ன காரணம்னா, தேவையற்ற உணவுகளை சாப்பிட்டு டைஜஸ்டிவ் சிஸ்டமே நம்ம கஷ்டப்படுத்துறோம். பாவம் அதுங்களுக்கு சொல்லவும் தெரியாது எனக்கு வேணான்னு சொல்லிட்டு. அப்போ அது என்ன ஆகும்னா, அந்த எக்ஸ்ட்ரா உணவுகள் கொஞ்ச நாள் ஆக ஆக வாமிட் பண்ண ஆரம்பிக்கும், அப்புறமா ஃபீவரா வரும், ஃபுட் பாய்சனா மாறும், அப்புறமா வந்து உணவே சாப்பிடாம ஒரு நாளெல்லாம் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கட்டத்திலேயே நமக்கு எல்லாம் வருவாங்க, நிறைய பேர் வருவாங்க. குழந்தைங்க சாப்பிடல, 2 நாள் ஆச்சு சாப்பிட்டுட்டு, வெறும் தண்ணியை மட்டும் நிறைய குடிக்கிறான், ஆனா சாப்பிட மாட்டான். அவனுக்கு தண்ணி தான் இன்னைக்கு தேவைப்பட்டிருக்கு, அவனுக்கு அந்த இதுபடி அவனுக்கு அன்னைக்கு தண்ணி தான் தேவைப்படுது, அவன் தண்ணி குடிச்சான்.
போதுமானது அந்த குழந்தைக்கு தேவையானது. Correct. அவனுக்கே வேணும்னா இப்போ நம்ம உணவா ஒரு கப்ல கொடுக்குறோம், அது இல்லாம ஸ்நாக்ஸா நம்ம வீட்டுல நிறைய அங்கங்க இருக்கும், குழந்தைங்க அதுவே போய் தேடி தேடி சாப்பிடுங்க. ஆமா. அப்ப அவங்களுக்கு அந்த உணவு தேவைப்படுது, அந்த அந்த ஸ்நாக்ஸே கூட நிறைய சாப்பிட மாட்டாங்க. கரெக்ட். டேஸ்ட் பண்ணுவாங்க, போவாங்க, சும்மா கொஞ்சமா எடுப்பாங்க, வாயில சாப்பிட்டு பார்ப்பாங்க, அவங்களுக்கு பிடிச்சா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா போட்டுருவாங்க, பிடிச்சா முழுமையா சாப்பிட்டுருவாங்க, தேவையில்லைன்னா அவங்களுக்கு வச்சிருவாங்க. ஓகே, அந்த மாதிரி நம்ம வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட அங்கங்க சாப்பிடுற உணவுகளும் ஒரு கணக்குல தான் வருது. சோ அந்த உணவை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு கொடுத்தா போதுமானது அப்படின்ற கான்செப்ட்ல தான் இப்ப நம்ம ஒண்ணு பேசுறோம். ரெண்டாவது விஷயம் வந்து வெறும் உணவே, ஸ்ட்ரென்த்தான உணவே நம்ம குழந்தைகளுக்கு போதுமானதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்கும் இருக்குது. ஸ்ட்ரென்த்தான உணவு கொடுத்துட்டா போதுமானதா அப்படி சொல்லிட்டு கேக்குறீங்க. நிஜமா இல்ல. அவங்களுக்கு அந்த உணவு பாசிட்டிவா மாறுதா, இது இந்த இடத்துல மனதை பற்றிய ஒரு இடத்த நான் கொண்டு வரேன். நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு ஸ்ட்ரென்த்துங்க. நீங்க வந்து ஒரு போனை கொடுத்து நிறைய உணவுகள் ஊட்டி விட்டுறீங்க, அவ்வளவு உணவும் சாப்பிட்டுட்டு ஒண்ணு ஒபிசிட்டியா அந்த குழந்தை மாறுது, அப்படி இல்லைன்னா வயிறு மட்டும் பெருசா இருக்கும், கை கால்லாம் குட்டி குட்டியா இருக்கும். அந்த மாதிரியான ஒரு வேற விதமான ஒரு உடல் அமைப்பா மாற ஆரம்பிச்சிருது. ஆனா நம்ம எதுல சாட்டிஸ்ஃபை ஆயிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நல்லா நான் சாப்பாடு கொடுத்துட்டேன், 1 மணி நேரத்துக்கு ஒரு சாப்பாடு கொடுத்துட்டேன், ஸ்ட்ரென்த்தான உணவு கொடுத்துட்டேன், நான் வந்து கரெக்டான ஒரு வேலை நான் போய்கிட்டு இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அவங்களுக்கு பிடிச்ச உணவுகளா கொடுக்கும் பொழுதோ, இல்ல அவங்களுக்கு தேவைப்படும் அளவு கொடுக்கும் பொழுதோ, அந்த மூணாவது விஷயம் அவங்களுக்கு பாசிட்டிவான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும் போதோ, கட்டாயமா அதான் மெயின். அதுதான் வந்து உடலில் சக்தியா மாறுது. நீங்க மீதி அனைத்துமே கழிவுகளா மாறுது. நம்ம உடல்ல நம்ம எவ்வளவு உணவு போட்டாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தான் சக்தியா மாறும், மீதி எல்லாம் கழிவுகளா தான் மாறி வெளியில போகும். தேவையற்ற அளவுக்கு மீறும் பொழுது அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அளவுக்கு மீறி நீ எவ்வளவுதான் நீங்க பழமாவே கொடுத்து நீங்க ஸ்ட்ரென்த்தான உணவே கொடுத்தீங்கன்னா கூட அது அமிர்தமா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கொஸ்டின் மார்க் தான். அப்ப அந்த பாசிட்டிவிட்டியை எப்படி கொடுக்கணும், அந்த குழந்தைங்களுக்கு பாசிட்டிவிட்டியை எப்படி கொடுக்கணும் அப்படின்றது ரெண்டாவது கொஸ்டின். முதல் கொஸ்டின் சொன்னேன், இது ரெண்டாவது கொஸ்டின். அப்ப அந்த பாசிட்டிவ் இதை பத்தி என்னப்பா சொல்றீங்க நீங்க? பாசிட்டிவா மாத்தணும்னா, உணவு பாசிட்டிவா மாத்தணும்னா என்ன சொல்ல வரீங்க? ரொம்ப சிம்பிளா, அவங்க சாப்பிடுறத தெரிஞ்சு சாப்பிட்டாலே போதும். அதாவது நம்ம செய்யற செயலை தெரிஞ்சு செய்யறதுதான் பாசிட்டிவிட்டியே. நம்ம ஆப்சன்ஸ் ஆஃப் மைண்ட், எய்தர் அதை பாஸ்ட் தாட்டோ இல்ல ஃபியூச்சர் தாட்ல செய்யும் போதுதான் நம்ம என்ன செய்யறோன்ற செயல் தெரியாத போது நம்ம பாடி அதை எடுத்துக்க மாட்டேங்குது. உணவை பாசிட்டிவா மாற்ற வேண்டும் என்றால் நம்ம மனசை பாசிட்டிவா மாத்தணும். குழந்தைங்களுடைய மனசு எப்பயுமே பாசிட்டிவா தான் இருக்கு. தயவு செய்து டைவர்ட் பண்றதுக்கு போன், டிவி, லேப்டாப்னு கொடுத்து அந்த நெகட்டிவ் ஆக்கிடாதீங்க. ஏன்னா அந்த குழந்தையுடைய மனம் பாசிட்டிவ் மனம் தான். ஏன்னா அவங்களுக்கு நெகட்டிவ்னா என்னது தெரியாது. அந்த வைலன்ஸையும் அந்த சேட்ட விஷயத்தையும் எல்லாமே கத்துக்கிறது எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஃப்ரம் தி என்விரான்மெண்ட் தான். அப்ப நம்ம என்விரான்மெண்ட்டை நம்ம எவ்வளவு அழகா அமைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த குழந்தை இன்னும் பாசிட்டிவாவே இருக்குது, அதோடைய தன்மை மாறாம இருக்குது. அதாவது நீங்க இந்த பால்ல ஒரு டஸ்ட் பட்டா கூட நம்ம கண்ணுல டஸ்ட் தான் ஃபர்ஸ்ட் தெரியுது இல்லைங்களா? அதுதான் குழந்தைக்கும். அந்த என்விரான்மெண்ட் நல்லா அமைச்சிருந்தால் அந்த குழந்தை சாப்பிடக்கூடிய உணவு சத்தாக மாறுகிறது. அந்த சத்து தான் உடம்புலயும் சரி, அது மனசுலயும் சரி, செய்யற ஆக்டிவிட்டிலயும் சரி. ஒரு குழந்தை டாப்பராகவும் இன்னொரு குழந்தை சரியா படிக்கல அப்படின்றது எல்லாத்துக்கும் கான்செப்ட் என்னன்னா, இந்த என்விரான்மெண்ட் பேரண்ட்ஸோடைய அவங்களுடைய இன்வால்மெண்ட் டுவர்ட் தி சைல்டு தான். ஸோ இந்த என்விரான்மெண்ட்டை பாசிட்டிவா மாத்தணும்னா அதுக்கு சிம்பிள் வழி மலர மருத்துவம் அப்படின்றது இருக்கு. நம்ம வீட்டுல நான் என்ன சார் பண்ணலாம்? இப்ப நீங்க சொல்லுங்கம்மா. இப்ப நம்ம வந்து ஒரு என்விரான்மெண்ட்டை நம்ம மாத்தணும், அந்த என்விரான்மெண்ட்டை நம்ம பாசிட்டிவா மாத்தணும். இப்ப நம்ம பேசிட்டோம், பாசிட்டிவிட்டியால அது எனர்ஜியா மாறுது. நம்ம சொன்ன கருத்து அதுதான். கழிவா மாறாம அந்த உணவு எனர்ஜியா மாறுறது நான் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்ப நான் என்விரான்மெண்ட்டை பாசிட்டிவா வைப்பது எப்படி? ஆமா, அந்த என்விரான்மெண்ட்டை பாசிட்டிவா வைக்கிறதுக்கு வந்து நம்ம முதல் கேட்ட கேள்விக்குள்ளவே போறோம். நம்ம வளர்க்கிறோமா வளர்கிறார்களான்னு சொல்றோம் இல்லைங்களா? நம்ம இப்ப வளர்க்கிறோம் அப்படின்றதுலதான் உடலால் வளர்க்கிறோமா மனதால் வளர்க்கிறோமா நம்ம பார்த்தோம். அப்ப உடலாலதான் அதிகமா வளர்க்கிறோம், மனசை பத்தி பெருசா நம்ம கண்டுக்கல. அதனாலதான் நம்ம வந்து அவங்கள வந்து ஒரு அண்டர்எஸ்டிமேட் பண்ணிடும். குழந்தை இது இன்னும் 6 மாச குழந்தை தானே, 3 மாச குழந்தை தானே, இதுக்கு ஒன்றும் தெரியாது, பால் கொடுத்துட்டா போதும், சாப்பாடு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நம்ம அண்டர்எஸ்டிமேட் பண்றோம். அப்படி கிடையவே கிடையாது. அவங்க வந்து
நம்மளுடைய ஏஜுக்கு என்ன வந்து நம்மளுடைய மெச்சூரிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி அவங்களுக்குமே உண்டு. அது வந்து நம்மளுக்கு வெளியில தெரியறது கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒரு ஆபீஸ்ல ஒர்க் பண்றோம், நம்மளுடைய கிளையண்டோ இல்ல நம்மளுடைய பாஸோ ஒரு விஷயத்த வந்து நம்மள பண்ண சொல்றாங்க, அதை நம்மளால பண்ண முடியலன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்றதுக்கு நம்ம நிறைய விஷயத்த நம்ம யோசிச்சு வச்சிருவோம். இப்ப இந்த விஷயம் தான், இதுக்குதான் நம்மள கூப்பிட போறாங்க, நம்ம கூப்பிட்டா இப்படி டிஃபென்ஸ் பண்ணணும், நம்ம இதெல்லாம் சொல்லணும், நம்ம அதுக்கு அடுத்து வந்து நான் இல்ல இவ்வளவு சீக்கிரம் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு நம்ம வந்துடணும் அப்படிலாம் நம்ம நிறைய யோசிப்போம் இல்லைங்களா? ஆனா நம்ம சின்ன குழந்தை இது வந்து நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்குது, இவங்க வந்து என்ன நம்ம கிட்ட சொல்ல வராங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் நம்ம வந்து கேரே பண்றது இல்லையோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் உண்டு. என்ன காரணம்னா அதிகமா உடல் வளர்ப்பதற்கான கான்செப்ட்லயே நம்ம இருப்போம். ஒரு இளைய தாய்மார்கள்னு நம்ம பேசும்போது தாய்க்கு மட்டும்தானா அப்படின்னா அந்த மாதிரி சொல்லவே முடியாதுங்க. அது சொன்னா அது முட்டாள் தான் நம்ம சொல்லணும். எல்லாருக்குமே அந்த வீட்டுல இருக்கிற அம்மா அப்பா வீட்டுல யாரா இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி உண்டு. நம்ம ஏன் இங்க தாய்மார்களை பத்தி மட்டுமே பேசுறோம்னா, ஒரு கல்யாணத்துக்கு முன்பு கல்யாணத்துக்கு பின்புன்னு ஒரு ஆணையோ பெண்ணையோ நம்ம வந்து பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். கல்யாணத்துக்கு முன்பு எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரிதான் உடலாலையும் மனதாலையும் சின்ன ஒரு விஷயம்தான் மாறும் ஆண்களுக்கு. ஆனா பெண்களுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அது உடலாலையும் பல மாற்றங்கள் ஏற்படும், மனதாலையும் பெரிய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு இடத்துல இருந்து வேற இடத்துக்கும் அவங்க போறாங்க, அதனால அவங்களுக்கு மனதால பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இல்லைங்களா? அப்போ உடல்ல ஏற்படுற மாற்றத்தையும் அவங்க தாங்கணும். அடுத்து வந்து மனதில் ஏற்படும் மாற்றத்துக்கு அடாப்ட் ஆகணும். இது இல்லாம வேலைக்கு போகும் பெண்களா இருந்தாங்கன்னா அதுக்கு முன்னாடி திருமணத்துக்கு முன்பு வேலைக்கு போகும் பெண்களுடைய நிலை வேறையா இருந்திருக்கும். திருமணத்துக்கு பிறகுனும் பொழுது வீட்டு வேலைகளும் சேர்ந்து அந்த வேலைக்கு போகும் அந்த பேர்டனை வந்து அவங்க சுமக்க வேண்டியது வருது. இதையும் தாண்டி தாயா மாறுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த தாய்க்கு வந்து இன்னுமே அதிகமான அந்த இன்வால்மெண்ட்டும் பேர்டனா இருக்குது. அவங்களுக்கு தான் வந்து அந்த தாய்மைக்கான லீவு, மெட்டர்னிட்டி லீவு, குழந்தை பிறந்தது பிறகான ஒரு வருஷத்துக்கான லீவு எல்லாமே அவங்களுக்கு அதிகமா கிடைக்குது. ஸோ அவங்களுக்கு அதிக ரெஸ்பான்ஸ் இருக்குதுன்னா நம்ம கவர்மெண்ட்லயும் சரி பிரைவேட்லயும் சரி அவங்களுக்கான லீவ் கொடுத்து அந்த உடலையும் அவங்க பாத்துக்கணும், அதே நேரத்துல அந்த மனதையும் அவங்க பாத்துக்கணும், குழந்தையும் அவங்க வளர்க்கணும் அப்படின்னு தான் எல்லா இடத்துலயுமே அவங்களுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த ஸ்பேஸ் கொடுக்கறதுனாலதான் நான் திரும்ப தாய்மார்களுக்கு அதிகமான ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்ற விஷயத்த நம்ம இங்க பேசக்கூடிய இடத்துல இருக்கிறோம். முக்கியமா இப்ப இருக்கிற அந்த தந்தைமார்களும் ரொம்ப என்ன சொல்றது அன்பான ஒரு பிள்ளைங்களா இருக்கிறாங்க, ஆசையா இருக்குது, நல்லா பாத்துக்கிறாங்க, மனைவிக்கு தேவையானது செய்யறாங்க, பிள்ளைங்களை வளர்க்கறதுல பெரிய பங்கு அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஆசையா தான் இருக்கிறாங்க. நான் இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்றேன், எதெல்லாம் எனக்கு பழகிக்க முடியுமோ பழகி நான் பண்றேன் அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்து வராங்க. அப்போ இந்த குழந்தைகளை வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்றோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிட்டு இருக்கும் போது குழந்தைகள் எல்லாமே அவங்களுக்கு தெரியுது. அவங்கள வந்து நம்ம மேல அவங்க எவ்வளவு அட்டென்ஷன் திருப்புறாங்க அப்படின்றத வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க நம்ம பாஸுக்கும் நம்ம ஆபீஸ்லயும் நம்ம கொடுக்குற கான்சென்ட்ரேஷன் அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்குறோமான்னா அது குறைவுதான். அவங்களை எப்படி நம்ம மறைச்சிட்டு ஓடலாம், நம்ம வெளியில போலாம் அப்படின்லாம் நிறைய வீடியோஸ் எல்லாம் வரும் இல்லையா ஆபீஸ்க்கு அவங்கள. ஆனா நீங்க வந்து எப்படி அவங்களுக்கு டைம் பார்க்க தெரியுமா, டைம் பார்க்க தெரியாதா, இப்ப என்ன டைம் எல்லாமே அவங்களுக்கு தெரியும். இப்ப வந்து அம்மா வந்து ட்ரெஸ் மாத்துறாங்க, இப்ப ஆபீஸ் போறாங்க, கரெக்டா தெரிஞ்சிடும். அப்பா வந்து ட்ரெஸ் மாத்துறாரு, இப்ப இந்த பேக் வந்து எடுக்கிறாரு, பேக் ரெடி பண்றாரு, ஓகே இன்னைக்கு வெளில போறாங்க இவங்க, அது தெரிஞ்சிடும். வெளியில போகும்பொழுது நம்ம வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணணும், அப்போ அவங்களுக்கு என்ன தெரியல, அப்போ மனதுன்னு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து அந்த இடத்துல இருக்கா இல்லைங்களா? அந்த விஷயத்தான் நான் திரும்ப பேச விரும்புறேன். ஏன்னா மனதால கண்டி ஒரு குழந்தைய வந்து நம்ம நல்லபடி வளர்த்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஆரோக்கியமான சூழல் கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், வேற விஷயமே வேணாங்க. நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு, நம்ம ஹாப்பியா இருக்கிறது வந்து நம்ம நினைச்சுக்கிறோம் நல்லா சம்பாதிச்சுட்டா நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும், குழந்தைக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் வாங்கி கொடுத்துட்டா நம்ம ஹாப்பியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். அப்படி இல்லவே இல்லைங்க. குழந்தைக்கு ஆரோக்கியமான மனதை நம்ம ஏற்படுத்திட்டோம்னாவே லைஃப் லாங் நம்ம ஒரு அப்பா அம்மாவும் நம்மளால ஆரோக்கியமா இருக்க முடியும். அப்போ திரும்பியும் அந்த வளர்கிறார்கள் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வரும்பொழுது நீங்க சுத்தி பாத்தீங்கன்னா பறவைகளோ மிருகங்களோ அவங்களும் வந்து குஞ்சு பொரிக்கும் அந்த அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கும் வேலையை அவங்களும் தான் பாத்துட்டு இருக்கிறாங்க, நம்மளும் தான் பாத்துட்டு இருக்கிறோம். அவங்கள வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நாய் கூட ஒரு குட்டி போடுச்சுன்னா பாத்தீங்கன்னா ஒரு 10 நாள் 15 நாள் கூட தங்கிட்ட வச்சிருக்காது. கண்டிப்பா அந்த 10-15 நாளைக்குள்ள அதுக்குள்ள அந்த பால் எல்லாம் கொடுக்கும். அதுக்கடுத்து உணவை வந்து எப்படி தேடி உண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கொஞ்சம் ஒரு 2-3 நாள் கிட்ட சொல்லி கொடுக்குற மாதிரி நான் பாக்குறேன். அது வந்து அது போற இடமெல்லாம் அந்த குட்டி போகும், அப்புறம் பழகிட்டு இருக்கும். நான் ஒரு 10-15 நாள் கழிச்சு பார்ப்பேன், அந்த குட்டி வேற இடத்துல இருக்கும், அந்த அம்மா வேற இடத்துல இருக்கும். கண்டிப்பா. அப்போ எனக்கு அதெல்லாம் பார்த்துதான் நான் ஆச்சரியமா உணர்ந்தேன்.
வளர்கிறார்கள், அவங்களா வளரணும் அப்படின்ற விஷயம் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமா அவங்க இருக்கு. வந்து ஒரு செல்ஃப் ரிலையண்டா மாத்துறாங்க. அதுதான் நான் மீன் சொல்றேன். பிடிக்கிறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, அதேதான். புடிச்சு தரல. நம்ம என்ன பண்றோம்னா மீனையே கொடுத்துட்டே இருக்கிறோம். கரெக்ட். இந்த இந்த நானு நீ ஒண்ணும் கவலைப்படாத, நீ ஒரு வேலையும் செய்யாத, நீ கம்முன்னு விட்டு 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 நான் பாத்துக்கிறேன், விட்டு 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 நான் பாத்துக்கிறேன். அப்படியே எழுந்த உடனே அப்படியே தூக்கிட்டு போய் உட்கார வச்சு அப்படியே பால் கொடுத்து அப்படியே சாப்பாடு ஊட்டி அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பி மந்தமாக்குறாங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா இன்ஆக்டிவா மாத்துறாங்க. ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு சைல்ட எல்லா இவங்களுடைய செயல்லாம் சேர்த்து அவங்களால வந்து எல்லா வேலையுமே அவங்களால செஞ்சுக்க முடியும். நம்ம வந்து நம்ம அதீத பாசத்தால நம்ம என்ன பண்றோம்னா குழந்தைக்கு வந்து இதெல்லாம் வந்து இந்த கஷ்டம் எல்லாம் கொடுக்க கூடாது, அவங்களே எல்லா வேலையும் செஞ்சுக்க சொல்லக்கூடாது, நம்ம எதுக்கு இருக்கிறோம், அப்புறம் நீ எதுக்கு இருக்கிற, வீட்லயே கூட சிலர் கேட்பாங்க, அப்புறம் நீ எதுக்கு இருக்க, நீ பண்ணு குழந்தைக்கு அப்படின்லாம் சொல்லி நான் பாத்துருக்கிறேன், நிறைய வீட்டுல பாத்துருக்கிறேன். அது கூட ஒரு விதமான ஹேண்டிகேப் நான் சொல்லுவேன். கண்டிப்பா இது நிறைய பேர் இதுக்கு வந்து நீங்க கமெண்ட் பண்ணுவீங்க, உங்க கமெண்ட் எல்லாம் நான் வரவேற்கிறேன். அதாவது வந்து ஒரு கை கால் முடமானாதான் அவங்க வந்து முடமா இருக்கிறாங்க, இருக்கிறாங்க, அப்படி கிடையவே கிடையாதுங்க. ஒரு விஷயத்த தனக்கான ஒரு விஷயத்த ஒரு குறிப்பிட்ட வயசுக்குள்ள தானே செஞ்சுக்க தெரியலனாவே அது கூட ஒரு ஹேண்டிகேப் தான். 100%. இது வந்து ஒரு கிளாப் தட்ட வேண்டிய விஷயம் இது. இல்ல அது நானு இப்போ வருங்காலத்துல நான் பாத்துட்டு வரேன். எனக்கு வந்து சமைக்க தெரியாதுங்க அப்படி சொல்லுவாங்க. எங்க 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 பிள்ளைக்கு வந்து சமைக்கலாம் வராதுங்க. சமைக்கிறதுக்கு எதுக்குங்க ஆள் இருக்கிறாங்க, பாத்திரம் கழுவுறதுக்குலாம் ஆள் இருக்கிறாங்க சொல்லலாம். அவங்களும் ஒரு மனிதர்கள் தானுங்களே. அப்போ நம்ம வீட்டுல இருக்கிற அந்த வேலைகளை செய்யறத வந்து எப்ப குறைவா எடை போட ஆரம்பிச்சோன்னு எனக்கு தெரியல. கரெக்ட். இதுக்கு வந்து தனி எபிசோடே பேசணும்னு நினைக்கிறேன். இதுதான் அடுத்த எபிசோடுக்கான ஒரு கொஸ்டினா நான் கேக்குறேன். இவங்க ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸ் ஆன்சர் பண்ணட்டும். எப்ப வந்து நம்ம டே டு டே லைஃப்ல செய்யக்கூடிய ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கே கஷ்டமான வேலை இல்லைன்னா அது அசிங்கமான வேலை, தவறான வேலைன்னு எப்ப முடிவெடுத்தாங்க, ஏன் முடிவெடுத்தாங்க, எப்ப அந்த 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 கான்செப்டுக்குள்ள நம்ம போயிட்டோன்னே தெரியல. ஆனா அந்த கான்செப்டுக்குள்ள வந்துட்டோம். ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுங்க அந்த கான்செப்டுக்குள்ள வந்து. ரொம்ப எனக்கு வந்து சில இடத்துல எல்லாம் நான் அது கஷ்டமா கூட நினைப்பேன். ஏன் இந்த மாதிரி செல்ஃப் ரிலையன்ஸா வாழறது தாங்க ரொம்ப மதிப்பு மிக்க ஒரு வாழ்க்கையா நான் நினைக்கிறேன். இது வந்து நம்ம தனி டாபிக்கா டிஸ்கஸ் பண்ணலாம். ஒருவேளை அதுக்கு பேமெண்ட் வரலன்றதுனால அதை அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களோ, நம்ம அது ஒரு தனி டாபிக்கா பேசுவோம். ஏன்னா அது வந்து ஒரு வேலை காசு வரலன்றதுனால வீட்டுல வேலை செய்யறவங்களை வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன வேலை பாக்குற, ஏன்னா சம்பாதிக்கிறவங்க தான் வேலை பாக்குறாங்க, சம்பாதிக்காதவங்க வேலை பாக்குறன்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுடைய விளைவா கூட இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கு கேவலமா நினைச்சிருக்கலாம். சமூக கட்டமைப்புன்றது எதெல்லாம் சேர்ந்ததுன்னா இது எல்லாமே சேர்ந்ததுதாங்க சமூக கட்டமைப்பு. ஒரு ஆரோக்கியமான ஒரு உரையாடல நம்ம அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். கண்டிப்பா. அப்ப என்னமா சொல்றீங்க, குழந்தைகள் வளர்க்கிறோமா வளர்கிறார்களா? ஆமா, இதுல வந்து ரெண்டுமே நடக்குது. அதாவது வளர்க்கிறோம், வளரவும் விடுறான். இதுல வந்து ரேஷியோ தான் வந்து மாறுதுங்க. ஒரு வீட்டுல வந்து 90% வளர்த்து 10% வளர விடுவாங்க. சில வீட்டுல 50% வளர்ப்பாங்க, 50% வளர விடுவாங்க. இந்த மாதிரி இந்த ரேஷியோஸ் வந்து மாறும். இதை வந்து பொதுமைப்படுத்த முடியாது. இது இப்படிதான் அப்படிதான் சொல்லவே முடியாது. எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். லைஃபே ட்ரையல் அண்ட் எரர் தான். அப்படி இருக்கும் பொழுது இந்த வளர்கிறார்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்பொழுது ஒரு செடியை நடுறோம், அந்த செடி வந்து வளர்ந்து வரும். அதுக்கு சுத்தி வந்து ஒரு சின்ன வேலி மாதிரி ஒரு பச்சை கலர்ல ஒரு வேலி மாதிரி ஒண்ணு போடுவோம். ஏன்னா வந்து ஆடு மாடு மேஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்கான ஒரு வேலி அமைப்போம். நம்ம தலைக்கு மேல அது வளரும் பொழுது அந்த வேலையும் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டெம் மட்டும் நல்லா வளரணுன்றதுக்காக கீழே இருக்கிற சின்ன சின்ன களைகள் மாதிரி வரும், சின்ன கிளைகள். அந்த கிளைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவோம். நம்ம கட் பண்ணி விட்டுட்டு அழகா வந்து வளர்ந்து மேல வந்து அதை படர்ந்து வளர ஆரம்பிக்கும். இது போலதான் நம்மளுடைய வாழ்க்கையும். பிள்ளைங்க வந்து அவங்களாவே வளருவாங்க. சின்ன சின்ன கைடன்ஸ் நம்ம எப்படி வந்து சுத்தி ஒரு வேலி போட்டு மாடு மேய அதை பாதுகாத்தமோ அந்த மரத்தை, அதே போல அது கொஞ்சம் வளரும் பொழுது சைட்ல இருக்கிற கிளைகள் எல்லாம் கட் பண்ணி விட்டு அதை வந்து நல்ல ஒரு மரமா வளர்க்க ஆரம்பிப்போமோ, அது போல குழந்தைங்களுக்கு சின்ன சின்ன கைடன்ஸ் கொடுத்து அவங்கள வளர விடும்பொழுது மிகச்சிறந்த ஒரு சிந்தனைவாதியாகவும் மிகச்சிறந்த இந்த சமுதாயத்துக்கான ஒரு மக்களாகவும் அவங்க இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கருத்து. ரொம்ப 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 அது உண்மையான கருத்து. இது வந்து ரொம்ப பெரிய கிளாரிட்டி கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு. அனிமல்ஸும் பிளான்ஸும் ரொம்ப கரெக்டா தான் இருக்கிறாங்க. இந்த ஹியூமன்ஸ் வந்து நம்ம மேபி இந்த எவல்யூஷன் டைம், இந்த டெவலப்மெண்டல் டைம்ல கொஞ்சம் லைட்டா பாதை மாறி இருக்கிறோம். ஆமா ஆமா, பழைய காலத்துல இருந்து அனிமல்ஸோ பேர்ட்ஸோ யாருமே வந்து எதையுமே மாத்திக்கலைங்க. பல ஆயிரம் வருடங்களா அவங்களுடைய வாழ்க்கை முறை ஒரே மாதிரிதான் இன்னி வரைக்கும் வந்துட்டு இருக்குது. நம்ம தான் என்ன பண்ணிட்டோம், வளர்ச்சி அப்படின்ற பேர்ல நிறைய கொஞ்சம் கொஞ்சமா பாதை மாறி வந்துட்டு இருக்கிறோம். திரும்பி அதை மாத்திக்கிறதுக்கும் நம்ம ரெடியா தான் இருக்கிறோம். நமக்கு ஒரு நல்ல கிளாரிட்டியா ஒரு கன்க்ளூஷனும் கிடைச்சதுங்க. குழந்தைங்க வளர்க்கவும் செய்யறோம்,
வளரவும் விடணும் அப்படின்றது தான் நம்மளுடைய புரிதல். அந்த ரேஷியோவை சரியான முறையில நம்ம ஹேண்டில் பண்ணும் போது ஏஜுக்கு ஏற்றால் போல கட்டாயமான சக்சஸ் நமக்கு கிடைக்குது. இந்த எபிசோட் வந்து கலந்துட்டு எல்லாருக்குமே நன்றி. அடுத்த எபிசோட்ல ரொம்ப சுவாரஸ்யமான டாபிக் இது வந்து நான் ஒரு சின்ன ஹிண்ட் நாங்க 2 பேரும் இந்த லாஸ்ட் 1 மினிட்ல கொடுத்துட்டோம். இதுல இருந்து நீங்க நிறைய யோசிச்சு நல்ல கமெண்ட்ஸ் கொடுங்க. அது அடுத்த வீடியோல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி. தேங்க்யூ.